கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். தொகுதி கலாய்வு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மானாமதுரை தொகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். ஏற்கனவே சிவகங்கையினுடைய காரைக்குடி தொகுதி பார்த்துட்டும், சிவகங்கையில எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டும், ஆகவே இதுல எல்லாம் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியாக தான் இருக்கு. ஆகவே இந்த சிவகங்கையில இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் பாத்தீங்கன்னா இதே மானாமதுரை தொகுதி. ஆகவே இந்த மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு அதிகமாகி இருக்கு அப்படின்றத நம்ம புள்ளி விவரங்களோடு முழுமையாக பார்க்கலாம். முதல்ல 2016ஆம் ஆண்டு தேர்தல், 2016 தான் முதலில் நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்தித்த அந்த களம். ஆகவே முதல் ஒரு ஆரம்பம் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றத இந்த புள்ளி விவரங்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிமுக சார்பாக 2016 யார் போட்டியிட்டதுன்னா எஸ் மாரியப்பன் கென்னடி அப்படின்றவர் போட்டியிடுறாரு. மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில 89,893 வாக்குகளை பெறுகிறாரு. 48.45% ஓட் பர்சன்டேஜ் வாங்குறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா டிஎம்கே சார்பாக பாத்தீங்கன்னா சித்ரா செல்வி அப்படின்றவங்க தான் போட்டியிடுறாங்க. 75,004 ஓட்டுகளை அவங்க பெறுறாங்க. 40.43% அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. அதே போல விசிகேவின் சார்பாக அதன் சார்பாக போட்டியிடக்கூடியது யாரு அப்படின்னா தீபா அன்பழகன் அப்படின்றவர் தான் போட்டியிடுறாரு. அவரினுடைய வாக்கு சதவீதம் 7,493 வாக்குகளை பெறுகிறார். 4.04 அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜாக இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா பிஜேபியின் சார்பாக போட்டியிட்டது யாரு அப்படின்னா எம் ராஜேந்திரன் அப்படின்றவர் தான் பிஜேபியின் சார்பாக போட்டியிடுகிறார். அவரினுடைய வாக்குகள் எவ்வளவு அப்படின்னா 3,493 வாக்குகளை ராஜேந்திரன் பெறுகிறார். அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் 1.88% இருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் சத்யா அப்படின்றவங்க தான் போட்டிக்கிட்டாங்க. இவங்களுடைய வாக்கு எவ்வளவுனா 2,997 வாக்குகளை பெறாங்க. 1.62% நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட் பர்சன்டேஜ் 1.62% தான் ஆரம்ப தேர்தலில் இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜாக நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கிறது. அதன் பிறகு நோட்டாவுக்கு போட்ட அந்த ஓட்டுகள் அப்படின்றது 2,193 வாக்குகள் நோட்டாவுக்கு போடுறாங்க. எந்த கட்சியுமே பிடிக்கல அப்படின்ற மனநிலையில. ஆகவே 1.18% இந்த நோட்டாவினுடைய பர்சன்டேஜாக இருக்கு. ஆகவே நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த இடத்துல 2016 தேர்தலில் வெற்றி பெற்றது எந்த கட்சி அப்படின்னா அதிமுக கட்சியை சேர்ந்த மாரியப்பன் கென்னடி அப்படின்றவர் தான் வெற்றி பெறுகிறார். சரி, இப்ப முதல்ல 1.62% நாம் தமிழர் கட்சி மானாமதுரையில தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கு. அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த வாக்குகள் அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா, 2019 நாடாளுமன்ற தேர்தலினுடைய புள்ளி விவரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதிமுக சார்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது யாரு அப்படின்னா நாகராஜன் அப்படின்றவர் போட்டியிட்டாரு. 85,228 வாக்குகளை பெறுகிறார். 43.32% அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜாக இருக்கிறது. அதே போல திமுகவின் சார்பாக யார் போட்டியிட்டாங்க அப்படின்னா காசிலிங்கம் அப்படின்றவர் போட்டியிட்டாரு. அவரினுடைய ஓட்டு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 77,034 ஓட்டுகளை பெறுகிறார். 39.15% இவர்களினுடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. அதே போல அமமுகவின் சார்பாக போட்டியிட்டது, ஏன்னா நமக்கு தெரியும் 2019 காலகட்டத்தில் அதிமுக பிரிந்த இந்த விவரங்கள்லாம் தெரியும். ஆகவே அமமுக தோன்றியது. அமமுகவின் சார்பாக போட்டியிட்டது எஸ் மாரியப்பன் கென்னடி. இந்த மாரியப்பன் கென்னடி தான் 2016 அதிமுகவின் சார்பாக போட்டிக்கிட்டாரு. அதுல இவங்க அதாவது அதிமுகவில் ஏற்பட்ட பிளவின் காரணமாக டிடிவி தினகரனுடைய கட்சியில சேர்ந்து அதே மாரியப்பன் கென்னடி அமமுகவின் சார்பாக போட்டியிட்டு இருக்கிறார். இவரினுடைய ஓட்டு வங்கி எவ்வளவு அப்படின்னா 20,395 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் 10.37% இருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பாக யார் போட்டியிடுறாங்க அப்படின்னா சண்முக பிரியா அப்படின்ற பெண் வேட்பாளர், பெண் புலிதான் களத்துல இறங்கி இருக்காங்க. இவங்களுடைய
அவருடைய ஓட்டு எவ்வளவு அப்படின்னா 9315 ஓட்டுகளை பெற்றிருக்கிறார். 4.73% இவங்களுடைய ஓட்டு வங்கி இருக்கு. ஆகவே 2016 தேர்தலில் 1.62% இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வாக்கு வங்கி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 4.73% உயர்ந்திருக்கு. 3 மடங்கு, ஒரு மடங்குல இருந்து 3% வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்கு அப்படின்றது இந்த 2 தேர்தலின் முடிவுகள் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் 2021 ஆளும் கட்சியாக இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை மக்களாகிய நீங்கள் தேர்வு செய்த இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான வாக்குகளை பெற்றிருக்கு அப்படின்றத புள்ளி விவரங்களோடு நம்ம பார்க்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பாக போட்டியிட்டது தமிழரசி அப்படின்றவங்க போட்டிக்கிட்டாங்க. அவங்க பெற்ற வாக்குகள் 89,364 வாக்குகளை பெறுகிறார்கள். 43.91% இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. அதிமுகவின் சார்பாக நாகராஜன் அப்படின்றவங்க போட்டியிடுறாங்க. 75,273 வாக்குகளை பெறுகிறாங்க. 36.99% இவங்களுடைய வாக்கு வங்கி இருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அதே சண்முக பிரியா தான் இந்த சட்டமன்ற தேர்தலிலும் களமிறங்குகிறார் 2021. ஆகவே அவர் பெற்ற வாக்குகள் எவ்வளவு அப்படின்னா 23,228 வாக்குகளை பெறுகிறார். பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 11.41% இருக்கிறது. முன்னாடி தேர்தலில் முதல் தேர்தலில் 1%, அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் 4.97%, அதன் பிறகு இப்போ சட்டமன்ற தேர்தலில் 11.41% உயர்ந்திருக்கு. அப்ப 4ல இருந்து 11ல இருந்து 4 படிச்சுன்னா எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்றத பாருங்க. 2 தேர்தலை கடந்து வந்து 7% 7 மடங்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 7% அதிகமான ஓட்டுகளை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்றது இதன் மூலம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதே போல அமமுகவின் சார்பாக மாரியப்பன் கென்னடியை போட்டியிடுறாரு. 10,000 வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. போன தேர்தலையாவது பரவாயில்ல, 20,000 வாக்குகள் பெற்றிருந்தாரு. இந்த தேர்தலில் 10,231 வாக்குகளை பெறுகிறார். 5.03% இவங்களுடைய வாக்கு பர்சன்டேஜ் இருக்கு. அதே போல மக்கள் நீதி மையத்தின் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா பி சிவசங்கரி அப்படின்றவங்க போட்டியிடுறாங்க. 2,257 ஓட்டுகளை பெறுகிறார். 1.11% இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ். நோட்டாவுக்கு 1,335 ஓட்டுகள் விழுகிறது. 0.66% வந்து பாத்தீங்கன்னா நோட்டாவினுடைய ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. ஆகவே நாம் தமிழர் கட்சி ஒரு கிராஜுவலா நல்ல ஒரு வளர்ச்சியை அடைந்ததை இந்த 3 தேர்தலின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதன் பிறகு கடைசியாக நடந்த தேர்தல் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல். அதுல மானாமதுரை தொகுதியில நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான ஓட்டுகளை பெற்றிருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்காங்க அப்படின்றத முழுமையா பார்க்கலாம். காங்கிரஸின் சார்பாக போட்டியிட்டது கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுகிறார். மானாமதுரை தொகுதியில 70,132 வாக்குகளை வந்து அவர் பெறுகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஜேவியர் தாஸ் அப்படின்றவர் வந்து போட்டியிடுகிறார். அவரினுடைய வாக்கு வங்கி 33,224 வாக்குகளை அவர் பெறுகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிட்டது தேவனந்தா யாதவ் அப்படின்ற ஒரு போட்டியிடுறாரு. 40,552 வாக்குகளை வந்து அவர் பெறுகிறார். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டது வந்து ரஞ்சித் குமார் பாலுசாமி அப்படின்ற ஒரு போட்டியிடுறாரு. அவர் பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 414 வாக்குகளை பெறுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்டது யாரு அப்படின்னா எழிலரசி அப்படின்றவங்க தான் போட்டியிடுறாங்க. அவங்க பெற்ற வாக்குகள் எவ்வளவு அப்படின்னா 29,074 வாக்குகளை பெறாங்க. 2021 தேர்தலில் 23,000 வாக்குகள் கிட்ட பெற்றிருந்தாங்க. 2024 தேர்தலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 29,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஆகவே இப்போ நீங்க வந்து 2016ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2024 வரை
நடந்த தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான வளர்ச்சிகளை பெற்றிருக்கு அப்படின்றத முழுமையா தெரிஞ்சிருந்திருப்பீங்க. குறிப்பாக 2014 29,074 ஓட்டுகளோடு ஃபர்ஸ்ட் 2000 ஓட்டுகள்ல ஸ்டார்ட் ஆன நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த முதல் தேர்தல் 2024 29,000 ஓட்டுகள் வரை கிட்டத்தட்ட 14% வரை இவங்களுடைய ஓட்டு சதவீதம் அதிகரித்திருக்கு அப்படின்னும் போது ஒரு 3 மடங்கு வளர்ச்சி கிராஜுவேட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 1% எங்க 14% எங்க இருக்கு அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆகவே 2026 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026 நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த ஓட்டு வங்கி எப்படி இருக்க போகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% குறைந்தபட்சம் 28%, அதன் மேல அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 30% மேலாக நாம் தமிழர் கட்சி எடுப்பதற்கான அனைத்து சாத்தியங்களும் இங்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஓட்டுகள் வந்து 10,000 15,000 அப்படின்னு அதிகமாகி கொண்டேதான் ஒவ்வொரு தேர்தலையும் வந்திருக்கு. ஆகவே இந்த 2026 தேர்தலில் சீமான் அவர்கள் செய்யக்கூடிய இந்த சூழலியல் அரசியல், மக்களிடம் ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடியவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி, இது எல்லாமே சேர்ந்து இன்னொன்று திராவிட கட்சிகள் அப்படின்னா இப்ப திமுகவை வெறுப்பவர்கள் எல்லாருமே அடுத்து திராவிட கட்சியான அதிமுகவை தேர்வு செய்வார்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அங்க கூட்டணி பாஜகவுடன் இருக்கிறது. ஆகவே வந்து அந்த எதிர்ப்பு சக்திகளும் அங்க வலுப்பெற்று இருக்கிறது. ஆகவே விஜய் அவர்கள் என்னதான் புதிதாக களத்துக்கு வந்தாலும் அவர் இதுவரை பலம் நிரூபிக்காதவராக தான் இருக்கிறாரு. ஏன்னா கமலஹாசன், விஜயகாந்த் இவர்கள்லாம் எப்படி கட்சி ஆரம்பித்து அவர் பலம் நிரூபிக்காமலே கடைசி வரை கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்களோ அதே போலதான் விஜய் அவர்கள் பலம் நிரூபிக்கும் வரை அவர் இந்த தொகுதியில இவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கிடுவாருன்னு ஆதவ் அர்ஜுனா போல நம்ம சொல்லிக்கலாம். 26% அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர ஆனா பலம் நிரூபிக்காமல் அவர்களுக்கு இவ்வளவு சதவீதம் வரும் என்பதை நம்மால் குறிப்பிட்டு சொல்ல இயலாது. ஆகவே இந்த மானாமதுரை கோட்டையிலும் நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் இந்த கள தொகுதி ஆய்வு நமக்கு வெளிப்படையாக உணர்த்துகிறது. ஆகவே அடுத்த காணொளியில வந்து பாத்தீங்கன்னா இதே போல களத்தினுடைய மற்றொரு ஆய்வு பற்றி முழுமையாக பார்க்கலாம். நன்றி.